2026 வெர்ஷன் 2.2 லோடிங். இந்த லட்சணத்துல ஒரு இன்னும் 5 வருஷம் ஆகணும் மாமா. முதல்வர் சொல்றது நீங்க கேட்கலையா? முதல்வர் சொல்றது யாருமே கேட்க மாட்டாங்க. அவர் உள்ளே கேட்க மாட்டாரு. இல்ல நாங்க வர கேட்டோம். எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ வந்து முதல்வருக்கு வந்து 8 பேர் தான் பாக்குறாங்க யூடியூப்ல. ஆனா ஓட்டு ஒரு 8 லட்சத்துக்கு மேல ஒரு 8 கோடி ஓட்டு வரும். 8 கோடி பேர் இல்லையா தமிழ்நாட்டுல? சரி வரும். இவ்வளவு பண்றோம் கட்சியை கழிச்சிட்டு போலாம்ல வீட்டு. திமுக தானே? நீங்க நாங்க ஏன் கழிக்கணும்? திமுக 2026 கட்சி பொருட்கள் அடிமையாகாதீங்க. நான் உங்க அப்பா சொல்றேன் கேளுங்க அப்படின்னு. ஆனா அப்பா என்ன பண்ணா கட்சி உள்ள கஞ்சா வியாபாரி. அரசியலே நாங்க பண்ற மாதிரி மட்டும் தான் பண்ணணும். தாராளமா பண்ணுங்க. 26 அப்புறம் வீட்டுல வந்து பண்ணுங்க. இந்த முறை சூப்பர். நம்மளுடைய முக ஸ்டாலின் பண்ண நல்லதெல்லாம் நான் சொல்றேன். இது ரைட். வீரன்ற புது வகை சரக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். சாட்டை துரைமுருகன் அவர்கள் வச்சு செய்யறாரு. உங்க கட்சியை போட்டு துவச்சு தொங்க விடுறாரு. ஒவ்வொரு இடத்துலையும் உரிச்சு தொங்க விடுறாரு. இதுக்கு முன்னாடி துணியில செலவுகள் ஸ்டாலின் தான் வராரு. அந்த பாட்டு புதுகளிப்பா இருக்கும்ல. செம்மையா இருக்கா? செம்மையா இருக்குல்ல. விடியல் தர போறாரு. அதுதான் முடிவுன்னு முடிஞ்சு போச்சு. எவ்வளவு பேருக்கு பின்னாடி போலீஸ் கேஸ் இருக்கு. எவ்வளவு பேருக்கு பின்னாடி வந்துட்டு ஏரியால புகுந்து அராஜகம் பண்ணது. அப்புறம் வந்துட்டு இந்த என்ன சட்டை போட்டுருக்கணும், நல்ல இவ்வளவு தூரம் தொந்தி வச்சிருக்கணும், அப்புறம் நல்ல கோல்டு வாட்ச் போட்டுருக்கணும், கழுத்துல திமுக துண்டு போட்டுருக்கணும். அதுதான் அவசியம் கிடையாது. இந்த கெட்ட போதும். கெட்டவே போதும். பார்த்தாலே தெரியும். பார்த்தாலே ரவுடி மாதிரி தெரிஞ்சா திமுக வரேன். ரவுடி கிடையாதுங்க. அந்த ஏரியாவின் பாதுகாவலர். ஏரியாவில் வந்து பண்ணையார். பாதுகாவலர். பண்ணையார் யாருங்க? அவருக்கு ஒன்றும் புரிய மாட்டேன். பாதுகாவலருங்க. பண்ணையாரு பாதுகாவலர் என்ன தெரியுமா? ஏரியாவில் ஒரு வைன் ஷாப்பை பாதுகாத்து சொல்றதை கேளுங்க. குழப்பறாரு. ஏரியால வந்து பிரச்சனை நடந்துட்டு இருக்கும். அந்த பிரச்சனையில அவன் காரணமா இருப்பான். அதுல இருந்து கட்சியை பாதுகாக்கும். இல்லங்க, அது இல்லங்க விஷயமே. அந்த ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னா வந்து 2 வீட்டுக்காரங்க பிரச்சனை இருக்கும். இவன் உள்ள போய் காசு வாங்கி ஓடி வந்துருவான். பிரச்சனை சால்வ் பண்றேன்னு சொல்லி பஞ்சாயத்து பண்றேன். சொல்றீங்க.